வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அப்சிசிக் ஆசிட். இந்த அப்சிசிக் ஆசிட்னு ஒரு பேர் ஸ்ட்ரெஸ் பைட்டோ ஹார்மோன்ஸுங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் அப்சிசிக் ஆசிட் ஆக்டிகாட் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் எங்கே கண்டுபிடிச்சாருன்னா யங் காட்டன் பால்ல. ஸோ அதுக்கு நேம் என்ன வச்சாரு பாருங்க, நேம்டு அப்சிசியன்ஸ் 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஈக்லஸ் அண்டு வேரிங்ஸுங்கிறவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஐசோலேட்டட் ஃப்ரம் பெட்டுலா அப்படிங்கிற லீவ்ஸ், ஒரு பெட்டுலாங்கிற பிளான்ஸ் லீவ்ஸ்லேருந்து இந்த அப்சிசிக் ஆசிட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு என்ன நேம் வச்சாங்கன்னா டார்மைன் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ லேட்டர் கான்ஃபோர்த் போத் டார்மைன் அண்ட் அப்சிசின் இஸ் ஏ சேம் காம்பவுண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம், கார்ன்ஃபோர்த். முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓகே டார்மைன் அப்சிசியனுங்கிறாங்க. இந்த டார்மன் அப்சிசியனுங்கிறது ரெண்டும் ஒன்று தான், சேம் காம்பவுண்டு தான் சொன்னது யாருன்னா கார்ன்ஃபோர்த். அவர் தான் நேம் என்ன சொல்கிறாரு, அப்சிசிக் ஆசிட்ங்கிறாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக வந்து என்னது ஏபிஏ அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. சரிங்க சார், இந்த அப்சிசிக் ஆசிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சைட்டோகைனின் ஆக்சின்ஸ் இதெல்லாம் படிச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஷூட் டிப் லீவ்ஸோட டிப்பில் இருக்கும், நுனி பகுதியில். ஆனால் இந்த அப்சிசிக் ஆசிட் இருக்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. திஸ் ஹார்மோன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் த குளோரோபிளாஸ்ட். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. இதுக்கான ப்ரிகர்சர் யார் அப்படின்னா ஜாந்தோபில். ஓகேங்களா? ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அடுத்ததா இதோட ரோல் பாருங்கள். ரெடியூசிங் டிரான்ஸ்பிரேஷன் க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டா அண்டு இட் இஸ் ஸ்பாயில் குளோரோபில். குளோரோபில் வந்து ஸ்பாயில் பண்ணிடுதான். முக்கியமான கொஸ்டின்ஸு. அண்டு இன்கிபிஷன் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் அண்ட் செல் எலாங்கேஷன்ஸ். இன்கிபிஷனாக ஸ்டாப் பண்ணுறது, செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணுதான். செல் இலாங்கேஷன் செல் வளர்ச்சி அடையதை ஸ்டாப் பண்ணுதான். அதுக்கு அடுத்ததான் ஏபிஏ இஸ் ஏ பவர்ஃபுல் குரோத் இன்கிபிட்டார்ஸ். பவர்ஃபுல் குரோத் இன்கிபிட்டார்னா பவர்ஃபுல்லாக குரோத்தை இன்கிபிட் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது, நாட் அ குரோத் டெவலப்மெண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக செயல்படுது. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1 மார்க்கில் 50% ஆஃப் த இன்கிபிஷன்ஸ் ஆஃப் குரோத் இன் ஓட் கோலியப்டைல். ஓகேங்களா? 50% ஆஃப் த இன்கிபிஷன் ஆஃப் growth in oat coleoptiles. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த நெக்ஸ்ட் பாருங்க. கென்னாபிஸ் சட்டைவா அப்படிங்கிற பிளான்ட்ல இன்டியூஸ் மேல் ஃபிளார்ஸ் ஃபார்மேஷன் ஆன் த ஃபீமேல் பிளான்ட்ஸ். அதாவது மேல் ஃபிளார்ஸ் ஃபார்மேஷன் ஆன் த ஃபீமேல் பிளான்ட்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. எதனால? அப்சிசிக் ஆசிட்னால இதை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்குதான். இது கேட்கலாம். என்ன பிளான்ட் பாருங்க, கென்னாபிஸ் சட்டைவா. ஓகேங்களா? அதாவது மேல் ஃபிளார்ஸ் ஃபார்மேஷன் ஆன் த ஃபீமேல் பிளான்ட் தான் இருக்குன்னா ஃபீமேல் பிளான்ட் என்னவா இருக்கலாம், டயேசியஸ் பிளான்ட்ஸ். அந்த டயேசியஸ் பிளான்ட்ஸில் ஃபீமேல் மட்டும்தான் இருக்காங்க, ஆர் மேல் தான் இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்னது ஃபீமேல் பிளான்ட்ஸ்னால் கைனீஷியம் உள்ள மலர்களை உடைய, அதாவது சூலகத்தை உடைய மலர்களுடைய பிளான்ட். ஓகேங்களா? அதில் என்னதான் மேல் இன்டியூஸ் மேல் ஃப்ளாரை இன்டியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த எபிலிட்டி இருக்கான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு கேட்கலாம். அப்சிசிக் ஆசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ளார் இன் ஷார்ட்டே பிளான்ஸ். ஷார்ட்டே பிளான்ஸில் வந்து ஃப்ளாரை வந்து இன்டியூஸ் பண்ணுறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததா ப்ரொமோட்ஸ் ஸ்ப்ரவுட்டிங் இன் ஸ்டோரேஜ் ஆர்கன் லைக் பொட்டேட்டோ. அப்போ பொட்டேட்டோவில் வந்து என்ன பண்ணுது, முளைக்கிறதுக்கு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அடுத்து பாருங்கள். Inhibits the shoot and promotes the growth of root system. These characters protect of root system. அதனால என்ன சொல்றாங்கன்னா this characters protect the plant from the water stress. இப்போ நல்லா இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறாங்க. ஏபி அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஏன் சொல்றாங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷூட் டெவலப் ஆகிறத பிளாக் பண்ணி தண்ணி இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நல்லா ரூட் வந்து வெல் டெவலப் ஆகணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் ரூட் டெவலப் ஆகிடுச்சுன்னா தண்ணி இழுக்கிறதுக்கு உதவி செய்யும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, இன்கிபிட் த ஷூட்டு
ஷூட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோமோட் த growth ஆஃப் ரூட்டு திஸ் கேரக்டர்ஸ் ப்ரொடெக்ட் த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரூட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் ரூட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் த ரூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளான்ஸ். ரூட் இருந்து தானே ஷூட்டு நல்லா வரும். ஸோ அதனால் வந்து திஸ் கேரக்டர்ஸ் ப்ரொடெக்ட் த பிளான்ஸ் ஃப்ரம் தி வாட்டர். ஸோ அதனால் வந்து இந்த ரூட்டை வந்து என்ன பண்ணுது, ரூட்டை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து டெவலப் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறாங்க. கொஸ்டின் கேட்கலாம், 4 ஆப்ஷனில் கேட்கலாம். விச் ஒன் இஸ் ஏ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்களா, ஒயின்னு கொடுக்கலாம். அசோசியேஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஏபிஎஸ்சியா கால் இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறாங்க. ஒயின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, போட்டோபீரியாட்டிசம். த டேர்ம் காயின்டு பை கார்னர் அண்டு ஆலட். 2 பிளான்ட்ல பார்க்குறாங்க பாருங்க. போட்டோபீரியாட்டிசம், பைலாக்சி வெரைட்டி ஆஃப் சோயா பீன்ஸ், அது கிளைசின் மேக்ஸ், மேரிலாண்ட் மேமத் டொபாக்கோ அப்படிங்கிற பிளான்ட், அது நிக்கோட்டினா டொபாக்கம்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த போட்டோபீரியாட்டிசம் வந்து இந்த கார்னர் அண்ட் ஆலட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டொபாக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா 12 hours ஆஃப் லைட். அந்த கேர்கிள் பர் சாந்தியம் பெனிசில்வேனிகம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து 15 மணி நேரம் 0.5 hours வந்து லைட்டு தேவைப்படுதான். டொபாக்கோக்கு வந்து 12 மணி நேரம் லைட்டு தேவைப்படும். கொஸ்டின்ஸ் கேட்டால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட் ஃபார் ஃப்ளாரிங். ஓகேங்களா. லாங் டே பிளான்ட்டுக்கு எடுத்துக்காட்டு பி, பார்லி, ஓட். ஷார்ட் டே பிளான்ட்டுக்கு எடுத்துக்காட்டு வீட், ரை. ஓகேங்களா. ஷார்ட் டே பிளான்ட்ஸ் வந்து டொபாக்கோ, காக்லிஃபோஸ், சோயாபீன்ஸ், ரைஸ் அண்டு கிரைசாந்திமம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லாங் ஷார்ட் டே பிளான்ட்ஸ் பிரியோபிலம்ஸ், நைட் ஜாஸ்மின்ஸ். இன்டர்மீடியட் பிளான்ட்ஸ், அதாவது இன்டர்மீடியட் டே பிளான்ட்ஸ் சுகர் கேன் அண்டு கோலியஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டே நியூட்ரல் பிளான்ட்ஸ் எடுத்துக்காட்டு பொட்டேட்டோ, ரோடோடென்ட்ரான்ஸ், டொமேட்டோ, காட்டன். ஓகே. அடுத்து பாருங்க, போட்டோ இண்டக்டிவ் பர்செப்ஷன்ஸ் பிளான்ட்ஸ் வந்து காக்லிஃபோருங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைட்டோகுரம்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. பில்லி புரோட்டீன்ங்கிறாங்க. அது வந்து யார் கண்டுபிடிச்சா, பட்லர் எட்டால். முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிஆர் அப்படிங்கிறது வந்து ரெட் லைட் அப்சர்வ் பண்ணுது. அதோட நானோமீட்டர் வந்து 660 நானோமீட்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிஎஃப்ஆருங்கிறது அகச்சிவப்பு கதிர்கள் சொல்லுவாங்கல்ல, அகச்சிவப்பு கதிர்கள். ஃபார் ரெட் லைட் அப்சர்வ் பண்ணுது. 730 நானோமீட்டரில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளாரை வந்து பூக்க வைக்கிது. ஸோ இதுவும் என்னது, பூக்க வைக்கிது. ஓகேங்களா. ஷார்ட் டே பிளான்ல வந்து ப்ரோமோட் த ஃப்ளார் வந்து பிஆருங்கிறது. லாங் டே பிளான்ல வந்து ப்ரோமோட் த ஃப்ளாரிங் வந்து பிஎஃப்ஆர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. சரிங்க சார். இந்த பிஆருங்கிறது எங்கே இருக்குன்னா, இந்த பிஆர் இஸ் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அக்சிசிக் ஆசிட் எங்கே இருக்குது, குளோரோபிளாஸ்ட். மற்ற ஹார்மோன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறோம், ஷூட் டிப்பு, ரூட் டிப்புங்கிறோம். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த பைட்டோகுரோம்ஸ் ரோல்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஃப்ளாரிங் இண்டக்ஷன்ஸ் அண்ட் சீடு ஜெர்மினேஷன்ஸ். நம்ம நினச்சிட்டு இருப்போம் பைட்டோகுரோம்ஸ்னா ஃப்ளாரை மட்டும் தான் இண்டக்ஷன் இன்டியூஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு இருப்போம். சீடு ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைட்டோகுரோம்ஸியா 2 ரோல். வெர்னலைசேஷன் பாருங்க, அதை யார் கண்டுபிடிச்சான்னா டி லைசன்கோ அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. 0 டிகிரி செல்சியஸ் டு 5 டிகிரி செல்சியஸ் வந்து ஃப்ளார் வந்து பூக்குதுங்கிறாங்க. ஸோ ஃப்ளாரிங் ஹார்மோன்ஸ் என்னன்னா ஃப்ளோரிஜன்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ். 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபாதிசிஸ் ஆஃப் த ஹார்மோனல் பை பர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. த டி ஹார்மோன் இஸ் கால்ட் அஸ் எ வெர்னலின். ஓகேங்களா. நீங்கள் புக்கில் பார்ப்பீங்க, தெரிஞ்சிருக்கேன். டி ஹார்மோனுக்கு நேம் என்ன சொன்னால் வெர்னலின்ங்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன் பாருங்க. சீக்வன்ஸ் ஆஃப் த வெர்னலைசேஷன் ஏபிடிஎஃப் அப்படி இருந்தால் ஃப்ளாரிங் கண்டிஷன்ஸ் இன் பிளான்ஸ். ஏபிசி அப்படின்னு வந்துருச்சு, அது என்னது, நான் ஃப்ளாரிங் கண்டிஷன்ஸ். அந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி ஹார்மோனிசியா அன்ஸ்டேபிள்ங்கிறாங்க. டி ஹார்மோனிசியா வெர்னலின்ங்கிறாங்க. வெர்னலின் இஸ் ஏ கன்வெர்ட்டட் டு த எஃப், தட் இஸ் கால்டு ஃப்ளோரிஜன்ஸ். அப்போ வெர்னலின் வந்து எதா மாறுதான், ஃப்ளோரிஜன்ஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. பி இஸ் கன்வெர்ட்டட் டு, அது பிங்கிற ஹார்மோன். பி ஹார்மோன் இஸ் கன்வெர்ட்டட் டு த சி இஸ் கால்டு டி வெர்னலைசேஷன்ஸ். கொஸ்டின் கேட்கலாம், ஏதாவது ப்ராசஸ் மாதிரி கொடுத்து கேட்கலாம். நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் எபிஜியல்ஸ் ஜெர்மினேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கேஸ்டர்ஸ் அண்டு பீன்ஸ். ஹைப்போஜியல்ஸ் ஜெர்மினேஷன் எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் அண்டு பி. ஓகேங்களா. சீடு ஜெர்மினேட்
25 டிகிரி செல்சியஸ் டு 35, அது 25 35 வந்து சீடு முளைக்கிறதுக்கு தேவைப்படுதாம். சீடு ரெஸ்பாண்ட் டு லைட் வந்து என்னது அந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொன்னால் போட்டோ பிளாஸ்டிக்ஸ்ங்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. ஸோ அதுக்கு அடுத்ததாக சீடு வயபிலிட்டி ஒரு பாருங்க, ஆக்சாலிஸ் பிளான்ட் வந்துடுது 100 இயர்ஸ் வரையும் உயிரோட இருக்கான். ஸோ லோட்டஸ் சீட்ஸை பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸ் வரையும் என்னது வயபிளாக இருக்கான். வயபிளானது லிவிங் கண்டிஷன்ஸ் இருக்கான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். என்ன பிளான்ட்னு கேட்கலாம், லோட்டஸ் சீடு 1000 இயர்ஸ். ஓகேங்களா. த டைப்ஸ் ஆஃப் செனசன்ஸ் அதை பற்றி சொன்னது யாருன்னா பை லெஃப்ட்ஹோல்டுங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிளான்ட் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் நேம் என்ன சொன்னால் பைட் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் வந்துருக்கான். அது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்களேன், இம்பாக்ஷன் என்னன்னு பாருங்க கொடுத்துருக்காங்க. அன்ஏபிள் டு பெனட்ரேட் த வாட்டர் அண்ட் ஆக்சிஜன்ஸ். அப்போ ஒரு சீட்ஸ்னால வந்து வாட்டரையும் ஆக்சிஜன் எடுக்க முடியாமல் பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா இம்பாக்ஷன். ஓகேங்களா. செனசன்ஸ்னா ஓல்டு ஏஜ். ஓகேங்களா. அப்சிஸ்னா தெரிஞ்சுக்கோங்க, ஷெட்டிங் ஆஃப் ஆர்கன்ஸ். அடுத்து ஸ்காரிஃபிகேஷன்ஸ் என்னென்னா சீடு வந்து என்ன பண்ணுது, ரிமூவ் தி வேக்சி கோட்டிங். ஸோ அது மாதிரி ஹார்டாக இருக்குமா அதை ரிமூவ் பண்ணுற நிகழ்ச்சி தான் என்ன சொல்கிறாங்க ஸ்காரிஃபிகேஷனுங்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. கண்டிப்பாக மறுபடியும் வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.